நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான நண்பர்களை பற்றி அரிஸ்டாட்டில் கூறியிருக்கிறார். நிக்கோமேக்சியன் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சில நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீ மேக்ஸ் புக்கை கொடு, நான் சயின்ஸ் புக்கை கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு பரஸ்பரமான ஒரு ஹெல்ப். அவருக்கு ஒன்று தேவைப்படும், உங்ககிட்ட இருக்கிறது ஒன்று தேவைப்படும் அவருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப். உதாரணத்துக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாங்க, அவங்க ஒரு ஏணி கேட்பாங்க, நாம் அவங்ககிட்ட போய் ஒரு நாள் அருவாள் கேட்போம். இந்த மாதிரியான ஒரு நட்பு, இது ஒரு மியூச்சுவல் ஹெல்ப். ரெண்டாவது என்னன்னா, 2 பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான நடிகர்கள் பிடிச்சிருக்கும், 2 பேருக்கும் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 2 பேருக்கும் ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் கான்சர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த காமன் இன்ட்ரெஸ்ட்னால அவங்க போவாங்க. 2 பேருக்கும் வாக்கிங் காலையில் போவாங்க. வாக்கிங் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, மற்ற நேரம் பேச மாட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் வாக்கிங் போவாங்க, அந்த வாக்கிங்கில் மீட் பண்ணிக்குவாங்க. இது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவதல்ல, இருவரும் ஒரே மாதிரியான ஆர்வம் கொண்டிருப்பதால் நட்பால் இருப்பது. 3வது என்ன சொல்கிறேன்னா, வெறும் அட்மிரேஷன். அவருக்கு உங்களை பிடிக்குது, எதுக்காக தெரியாது, உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் குணத்துக்காக பிடிச்சிருக்கு, எதுவுமே எதிர்பார்க்கல. உங்களோட வாக்கிங் வரமாட்டார், உங்களோட மியூசிக் கன்சர்ட் வரமாட்டார், ஆனால் உங்களை பிடிக்கும். எங்கேயாவது பார்த்தானா ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக பேசுவார். ஏதாவது ஒரு உதவி என்னைக்காவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் எல்லா விதமான ரிசோர்ஸஸையும் மொபிலைஸ் பண்ணி பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நண்பர், ஒரு ஆத்மார்த்தமான நண்பர். நண்பர்கள்லேயே பல விதத்தை சொல்லுவாங்க. நெடுநாளைய நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்து சில பேர் பழகுவாங்க, ஆனால் ரொம்ப பெரிய ஒரு ஒன்றுதல் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா நெருக்கமான நண்பர்களாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள்ல ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனாலும் அவர்கள் ஆத்மார்த்தமாக இருக்க எப்பயாவது பேசுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி நண்பர்களை பற்றி நம்முடைய இலக்கியத்தில் படிக்கிறோம், நம்மளுடைய இதிகாசங்களில் படிக்கிறோம், நம்முடைய வரலாற்றுலையும் படிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம்